ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாளாக நம்ம கத்திட்டு இருந்தோம் இந்த புரோக்கர் ஃபேமிலியை பற்றி. எஸ்பெஷலி இந்த ஒத்தரோசாவை பற்றி நிறைய பேசியிருப்போம். காரணம், இந்த 3 பேரில் 2 பேரை பற்றி எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் இந்த ஒத்தரோசாவுக்கு மக்களுக்கு தெரியாத இன்னொரு முகம் இருக்குது. அதை மக்களுக்கு புரிய வைக்கணும் இல்லை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் நிறைய பேர் இந்த ஒத்தரோசாவை பற்றி கண்டினியூஸ்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்கள பற்றி நிறைய விஷயங்களை வெளியிட்டாங்க. ஆனால் அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒத்தரோசாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தவங்க, அவங்களோட கமெண்டர்ஸ் எல்லாருமே நம்மளை ரொம்ப டார்கெட் பண்ணி பேசினாங்க. இது அவங்களோட குடும்ப விஷயம், அவங்களோட பர்சனல், அவங்க ஒரு பாதிக்கப்பட்ட பெண் அப்படிங்கிற மாதிரி நிறைய. இப்போ எனக்குமே பார்த்தீங்கன்னா நிறைய கமெண்ட்ஸ் அந்த மாதிரி தான் வரும். 1-2 பேர் மிரட்டி கூட கமெண்ட்லாம் போடுவாங்க. இந்த மாதிரி மற்றவங்க குடும்ப விஷயத்த பேசுனீங்கன்னா நீங்கள்லாம் இங்கே நிற்பீங்க அங்கே நிற்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுவாங்க. ஆனால் இப்போது சீன் கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. யாரெல்லாம் ஒத்தரோசாவுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்கெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது இவ்வளோ நாள் தூக்கத்துலேருந்து எழுந்து காந்தி செத்துட்டாரா அப்படின்னு கேட்குற மாதிரி இருந்துச்சு அது. ஆனால் லேட்டாக இருந்தாலும் அவங்களுக்கு அட்லீஸ்ட் இப்போவாது புரிஞ்சிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வகையில் சந்தோஷமாக தான் இருக்குது. அதுக்காக தான் நான் இன்றைக்கி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். பரவாயில்ல, இப்போவாது உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன். அதுக்கு ஒருத்தவங்க கமெண்ட் போட்டிருந்தாங்க, இப்போது மக்கள் பார்வை சகோதரி இப்போ களத்தில் இல்லை, அவங்கள பர்சனல் ஒர்க்னால அவங்க இப்போ பெருசாக ஆக்டிவாக இல்லை. அதனால் இப்போ இந்த கட்டப்பையும் ஒத்தரோசாவும் ரொம்ப அதிகமாக பேச ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு கமெண்ட் பார்த்தேன். எனக்கு அப்போ தான் தோணுச்சு, இந்த புரோக்கர் ஃபேமிலிக்காக மக்கள் பார்வை சகோதரி ஏன் அவங்க குடும்பத்தெல்லாம் இழந்துட்டு இவங்களுக்காக கஷ்டப்படணும்? ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் அவங்க போராடிட்டு இருக்காங்க இவ்வளோ நாளாக. ஆனால் அதனால் அவங்க இழந்தது நிறைய. அவங்க ஏதோ இப்போ பரவாயில்ல, ஃபேமிலியோட கொஞ்சம் நிம்மதியாக சந்தோஷமாக இருந்துகிட்ருக்காங்க. ஸோ இனிமேல் நாம ஏன் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணணும்? இப்போ தான் ஒத்தரோசாவுக்கு சப்போர்ட் பண்ணவங்கலாம் இப்போது அவங்கள பற்றி புரிஞ்சுக்கிட்டு பேச ஆரம்பிச்சிருக்காங்க இல்லையா? இனிமே அவங்க எல்லா வேலையும் பார்ப்பாங்க. நான் யாரை சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். நம்ம மக்கள் குரல் சகோதரியும் பேர்னிங் குவெஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி இன்னொரு சகோதரி. அந்த சகோதரி யாருன்னா, நம்ம ஒத்தரோசாவுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சி சொன்னவங்க. அதாவது இந்த பேட்டர்ட் விமன் சிண்ட்ரோம் அப்படின்னு சொல்லி ஒரு சைக்கலாஜிக்கல் இஷ்யூ இருக்குது. அதனால தான் ஒத்தரோசா இப்படிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க, மற்றபடி அவங்க ரொம்ப நல்லவங்க அப்படின்னு சொன்னவங்க. அவங்க கூட இப்போ ஒத்தரோசாவை விட்டு விலகி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒத்தரோசாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டவங்க இனிமே இந்த ஃபேமிலிக்கு அகெயின்ஸ்டாக என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ அதெல்லாம் இனிமேல் அவங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவங்க பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட ரெக்வெஸ்ட். ஏன்னா மக்கள் பார்வை சகோதரி இந்த சட்ட நடவடிக்கையெல்லாம் எடுக்கும்போது இல்லை இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக பேசும்போது பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அவங்கள எதிர்த்து பேசுகிற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மக்கள் பார்வை சகோதரி நிறைய கேள்வி கேட்டாங்க. உங்களுக்கு என்ன தகுதி இருக்குது, நீங்கள் ஆபாசமாக பேசலையா, ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி பாருங்கள், ஜியாகிரஃபி பாருங்கள், அதாவது இந்த புரோக்கர் ஃபேமிலி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு தனியான ஒரு தகுதி வேணும் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசியிருந்தாங்க. ஸோ இனிமேல் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம், மக்கள் பார்வை சகோதரி அவங்க ஃபேமிலியோட சந்தோஷமாக இருக்கட்டும். இனிமேல் நீங்கள் பாருங்கள், சும்மா பேசிக்கிட்டே டெய்லி ஒரு 4 வீடியோ போட்டு, அதாவது தெரியாத விஷயத்த சொன்னால் பரவாயில்ல, ஆல்ரெடி எல்லாருமே கத்தி சொன்ன விஷயங்களை இப்போ மறுபடியும் நீங்கள் சொல்கிறதுல யூஸ் கிடையாது. அதுக்கு பதிலாக நீங்கள் ஆக்கப்பூர்வமான சில வேலைகளை பண்ணலாம். அதாவது நீங்கள் 2 பேர், ஏன்னா இப்போ மக்கள் குரல் சகோதரி பாருங்கள், யாரெல்லாம் தப்பு பண்ணுறாங்களோ அவங்கள மக்கள் புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு போராட்டம் பண்ணியிருக்கீங்க. ரிப்போர்ட் அடிங்க, ஆன்லைன் கம்ப்ளைண்ட் கொடுங்க, மக்கள் அவங்கள புறக்கணிங்க அப்படின்னு சொல்லி மக்கள் பார்வை சகோதரிக்கு எதிராக நீங்கள் நிறைய விஷயங்களை பண்ணீங்க. ஸோ இப்போ மக்கள் பார்வை சகோதரி இப்போது களத்தில் இல்லை. அதனால் இப்போ நீங்கள் யாரை எதிர்க்கிறீங்களோ அவங்கள மக்கள் புறக்கணிக்கட்டும். இதே மாதிரி நீங்களும் அவங்கள கேளுங்க, ரிப்போர்ட் அடிக்க சொல்லுங்கள், அன்சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள், இந்த மாதிரி ஏதாவது பண்ண சொல்லுங்கள். அதை விட்டுட்டு நீங்கள் டெய்லி அவங்கள பற்றி பேசிகிட்டு இருக்கிறதுனால எந்த யூஸும் கிடையாது. அதனால் ஆக்கப்பூர்வமாக ஏதாவது வேலையை இப்போ நீங்கள் பண்ணலாம். இப்போ நீங்கள் எங்ககிட்ட கேட்கலாம், நீங்கள் மட்டும் என்ன நீங்களும் கருத்து தானே சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக நாங்கள் கருத்து மட்டும் சொல்கிறது கிடையாது. இப்போ மக்கள் பார்வை சகோதரி ஒரு போராட்டமோ இல்லை ஏதாவது ஒரு விஷயமோ பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது கண்டிப்பாக சென்னையில் நாங்கள் ஒன்றா நிற்போம். அதே மாதிரி ஃபினான்ஷியலி ஏதாவது ஹெல்ப் பண்ணும்போது, அதாவது நிறைய இல்லைனாலும் அட்லீஸ்ட் எங்களால் முடிஞ்சதை
கண்டிப்பாக நாங்கள் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு சின்ன வேலைகளை எங்களால் பண்ண முடியும். பட் ஆனால் மக்கள் குரல் சகோதரி வந்து நீங்கள் சொல்கிறத கேட்கறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது அப்படின்னும் போது அதை நீங்கள் நல்ல விதத்தில் பயன்படுத்தலாம் இல்லையா? இது என்னோடய ரெக்வஸ்ட் தான். அதனால் இனி நீங்கள் வந்து ஒத்தரசாவை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த ஃபேமிலியை பற்றி புரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ இனிமே வந்து மக்களுக்கு நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள எப்படி இந்த வலைதளத்துலேருந்து அப்புறப்படுத்தலாம் அப்படிங்கிறத பற்றி ஆக்கப்பூர்வமாக யோசிங்க, செயல்படுங்க. அதை விட்டுட்டு பேசுகிறதுனால ஒரு யூஸும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நம்ம பர்னிங் கொஸ்டின் சகோதரி, நீங்களும் வந்து அந்த வீடியோவில் சொல்லியிருந்தீங்க, பெண்களை பற்றி தவறாக பேசுகிறவங்களுக்கு எதிராக நான் நடவடிக்கை எடுத்து அவங்கள நான் ஆஃப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. இது நிறைய பேர் கேட்டிருப்பீங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசியிருந்தாங்க. மேடம், நீங்களும் வந்து உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி பெண்களுக்கு எதிராக பேசுகிறவங்கள இப்போது அவங்கள மேலேயும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கலாம். இப்போ எந்த பெண்களை பற்றி யார் பேசினாங்க அப்படிங்கிற கேள்வி வரும். இன்றைக்கி காலையில் கூட ஒரு லைவ் பார்த்தேன். இந்த சுமி ஒத்தரோசாவை பற்றி அவங்க போட்டிருந்த ஒரு லைவ் பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு சின்ன அதுதான் பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னா இது பேசலாமான்னு கூட எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருக்குது. அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, அதாவது கட்டப்பை சொல்லியிருப்பா மாதிரி தெரியுது, இந்த பாப்பா நோகுது அப்படிங்கிறத விஷயத்தை பற்றி. உடனே இவங்க என்ன சொன்னாங்க, உனக்கு 10 பாட்டில் உள்ளே விடும்போதெல்லாம் நோகலையா, உனக்கே நோகலைன்னும் போது எனக்கு எப்படி நோகும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப கொச்சையாக பேசினாங்க. இப்போ இதெல்லாம் வந்து ஆபாசமான வார்த்தைகள், இல்லை பெண்கள் ஒருத்தர் மேலே ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிறது இந்த பர்னிங் கொஸ்டின்ஸ் மேடம் உங்களுக்கு புரியலையா மேடம்? நானும் உங்ககிட்ட ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்குறேன், உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் யூஸ் பண்ணி இந்த பெண்களுக்கு எதிராகவும் நீங்கள் நடவடிக்கை கண்டிப்பாக எடுக்கணும். ஏன்னா இவங்க ஆபாசமாக பேசுகிறாங்க, அருவருக்கத்தக்க வகையில் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால் இனிமேல் மக்கள் பார்வை சகோதரியே எல்லாரும் நம்பிட்டு இருக்காம, ஏன்னா நடவடிக்கை எடுக்கிறதுக்கு மக்கள் பார்வை சகோதரி வேணும், ஆனால் பேசுகிறதுக்கு மட்டும் இவங்க பேசிகிட்டே இருக்காங்க. அதனால் இனிமேல் மக்கள் பார்வை சகோதரி அவங்க குடும்பத்தை பார்க்கட்டும். யாரெல்லாம் இப்போ வந்து ஒத்தரோசாவுக்கு அகெயின்ஸ்டாக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கீங்களோ, நீங்கள் வந்து இனிமேல் ஆக்கப்பூர்வமான வேலைகளை பார்ப்பீங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, உங்கள் கூட நிறைய உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு சர்க்கிள் இருக்குது. மக்களேன்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் கம்பைன் பண்ணி இனிமே வந்து அட்லீஸ்ட் மக்கள் பார்வை சகோதரியால் பண்ண முடியாத வேலையை நீங்களாவது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம். அதாவது ஆக்கப்பூர்வமாக ஏதாவது பண்ணுவீங்க, சட்டப்பூர்வமாக ஏதாவது பண்ணுவீங்க, இல்லை வந்து மக்களுக்கு யூஸ் ஆகிற மாதிரி ஜஸ்ட் பேசிட்டு போயிடாமல் அவங்களுக்கு வந்து ஒரு நல்லது நடக்கிற மாதிரி, அதாவது மன உளைச்சல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஒருத்தர் அசிங்கப்படுத்திக்கிட்டு இப்படிலாம் இருக்காங்க. இல்லை, எங்களால் ஒன்றும் பண்ண முடியல. அதனால் அட்லீஸ்ட் நீங்களாவது இனிமே ஏதாவது ஒரு நடவடிக்கை எடுத்து இவங்களை வந்து இந்த வலைதளத்துலேருந்து அப்புறப்படுத்தணும். இது நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறோம். அதாவது குறிப்பாக நான் சொல்கிறது, இந்த மக்கள் குரல் சகோதரி, பர்னிங் கொஸ்டின்ஸ் இந்த சகோதரி மற்றும் இவங்க கூட கூட்டணியில் இருக்கிற மற்ற எல்லாரும் ஒன்று சேர்ந்து சில ஆக்கப்பூர்வமான வேலைகளை, சட்ட நடவடிக்கைகளை எடுத்து இந்த மாதிரி வலைத்தளத்தை அசிங்கப்படுத்திட்டு இருக்கிற ஒரு கூட்டத்தை, ஒரு கும்பலை இங்கேருந்து அப்புறப்படுத்தணும். இது என்னுடைய தாழ்மையான ரெக்வெஸ்ட்டு. இது நீங்கள் கண்டிப்பாக பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். தேங்க்யூ.